வணக்கம். சௌந்தர்ய லகரி தொடர்ல நாம இப்போ ரொம்பவே இனிமையான பக்தி ரசம் வழியிற ஒரு பகுதிக்குள்ள வந்திருக்கோம். ஆமாங்க, ஸ்லோகங்கள் 89ல இருந்து 92 வரைக்கும் பார்க்க போறோம். இந்த பகுதியில அன்னையோட தெய்வீக திருப்பாதங்களோட பெருமைகளையும் அதிலேந்து பொழியிற கருணையையும் ரொம்ப ஆழமா அனுபவிக்க போறோம். இந்த ஸ்லோகங்கள்ல ஆதிசங்கரர் அம்பிகையோட திருப்பாதங்கள், அவளோட வற்றாத கருணை, அப்புறம் அவளோட எல்லையில்லாத அந்த பேரொளிய ரொம்ப ரொம்ப அழகா கொண்டாடுறாரு. அவர் நமக்கு காட்டுற வழியில வாங்க அன்னையோட மகிமையை காண்போம். சரி, இன்னைக்கு நாம என்ன வரிசையில பார்க்க போறோம்னா, முதல்ல ஒரு சின்ன அறிமுகம், அதுக்கப்புறம் ஸ்லோகங்கள் 89, 90, 91, 92ன்னு ஒவ்வொன்னா எடுத்து அதோட பொருள், அதுக்குள்ள இருக்கிற ஆழமான தத்துவங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா ஒரு முடிவுரையோட நிறைவு செய்யலாம். சரி வாங்க, நேரடியா முதல் ஸ்லோகத்துக்குள்ள போயிடலாம். ஸ்லோகம் 89. இது அன்னையோட தாராள மனப்பான்மையையும் அவளோட திருப்பாதங்களோட ஈடு இணையற்ற அழகையும் பத்தி ரொம்ப அழகா சொல்லுது. இப்போ இந்த ஸ்லோகத்தை ரொம்ப கவனமா கேளுங்க. நகைர் நாக்க ஸ்திரீனாம் கரகமல சங்கோச்ச சசிபிர் தருணாம் திவ்யானாம் ஹசத இவ தே சண்டி சரணோ பலானி ஸ்வஸ்தேபியா கிசலய கராக்ரேண தததாம் தரித்ரேபியோ பத்ராம் ஸ்ரீயம் அனிஷம நஹாய தததௌ. 89. ஓ சண்டி அப்படின்னு அன்னைய அன்பா கூப்பிட்டு ஆதிசங்கரர் சொல்றாரு. உன்னோட கால் விரல் நகங்கள்ல இருந்து வர்ற ஒளி இருக்கே, அது சந்திரம் மாதிரி இருக்கு. அந்த ஒளிய பார்த்து தேவலோக பெண்களோட தாமரை மாதிரியான கைகள் கூட வெட்கத்துல சுருங்கிடுதான். அது மட்டும் இல்ல, உன்னோட திருப்பாதங்கள் தேவலோகத்துல இருக்கிற கல்பக மரங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த மரங்கள் எல்லாம் வசதியா இருக்கிற தேவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கும். ஆனா உன்னோட பாதங்களோ ஏழையா இருக்கிறவங்களுக்கு உடனடியா இடைவிடாம எல்லா செல்வத்தையும் வாரி வழங்குதே அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒரு ஆழமான ஒப்பீடு இருக்கு, கவனிச்சிங்களா? தேவலோக கல்பக மரங்கள் கேட்டத கொடுக்கும்தான். ஆனா யாருக்கு? ஏற்கனவே அங்க ஸ்வர்க்கத்துல எல்லா வளத்தோடையும் இருக்கிற தேவர்களுக்கு மட்டும்தான். ஆனா நம்ம அன்னையோட திருப்பாதங்கள் அப்படி இல்ல. ஏழை, பணக்காரன், படிச்சவன், படிக்காதவன்னு எந்த பாகுபாடும் பார்க்காம தன்னை நம்பி வர்ற எல்லாருக்கும் பொருளையும் கொடுக்குது, அருளையும் கொடுக்குது. இங்க ஏழைங்கிறது பணம் இல்லாதவங்கள மட்டும் குறிக்கல, ஆன்மீக ஞானம் இல்லாதவங்களையும் தான் குறிக்குது. அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, வெறும் உலக ஆசைகளை மட்டும் நிறைவேற்ற கற்பக மரங்களை தேடி ஓடுறத விட, இந்த உலக வாழ்க்கைக்கும் சரி, அதுக்கு மேலான மோட்சத்துக்கும் சரி, ரெண்டுக்குமே வழிகாட்டுற நம்ம அன்னையோட திருப்பாதங்களை சரணடைறதுதான் புத்திசாலித்தனம். அடுத்ததா ஸ்லோகம் 90க்கு போகலாம். இங்கே ஆதிசங்கரர் ஒரு அற்புதமான உருவகத்தை கொண்டு வர்றாரு. ஒரு பக்தன் எப்படி அன்னையோட திருப்பாதங்கள்ல ஒரு தேனியா மாறணும்னு ரொம்ப அழகா விளக்குறாரு. ததானே தீனேபியः ஸ்ரியமனிஷமாஷானுசதிருஷே மமந்தம் சௌந்தர்ய பிரகரமகரந்தம் விகிரதே தவாஸ்மின் மந்தாரஸ்தபக சுபகே யாதுச்சரணே நிமஜ்ஜன்மஜ்ஜீவஹ கரணச்சரணஹ ஷட்சரணதாம். 90. இந்த ஸ்லோகத்துல ஷட்சரணங்கிற ஒரு வார்த்தை வருது. ஷட்சரணன்னா 6 கால்கள் உடைய ஜீவன், அதாவது தேனி. ஆனா இங்க ஆதிசங்கரர் இது நம்மோட 5 கருமேந்திரியங்கள், அதாவது கை, கால், வாக்கு மாதிரியான உறுப்புகளையும் 6வதா நம்ம மனசையும் சேர்த்து சொல்றாரு. நம்மளோட முழுமையான வாழ்க்கையும், அதாவது நம்ம செயல்கள், எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாமே அந்த தேனி மாதிரி அன்னையோட பாதங்களை மட்டுமே சுத்தி வரணும்ன்றதுதான் இதோட பொருள். இங்க அன்னையோட பாதங்களை மந்தார பூக்களோட கொத்துக்கு ஒப்பிடுறாரு. அந்த பூங்கொத்துல இருந்து அழகு, கருணை, ஆனந்தங்கிற தேன் எப்பவும் அழிஞ்சுகிட்டே இருக்கான். அத பார்த்து பக்தன் வேண்டிக்கிறான், தாயே, என்னோட வாழ்க்கை அதோட 6 கரணங்களோடும் சேர்ந்து உன்னோட திருப்பாதங்கள்ல இருக்கிற அந்த தேனை பருகிற ஒரு தேனியா மாறணும், அதுல மூழ்கி திளைக்கணும் அப்படின்னு கேக்குறான். பாருங்க, இந்த ஸ்லோகத்தோட உள் செய்தி எவ்வளவு தெளிவா இருக்கு. உண்மையான சரணாகதிங்கிறது வெறும் வாயால சொல்ற வார்த்தைகள் இல்ல. நம்மளோட ஐம்புலன்கள், நம்ம மனம், நம்ம செயல்கள், இது எல்லாமே இடைவிடாம ஒரு தேனிய போல அன்னையோட திருவடிகளை சுத்தி சுத்தி வரணும். அவளோட அருள் என்னும் தேனை மட்டுமே பருகணும். இப்போ வாங்க ஸ்லோகம் 91 பார்க்கலாம். இங்க நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ரொம்ப அழகான காட்சி விரியுது. அன்னையோட அரண்மனையில இருக்கிற ராஜ அன்னங்கள் அவளோட தெய்வீகமான நடைய பார்த்து அதே மாதிரி நடக்க கத்துக்க முயற்சி பண்ணுது. பதன்யாச கிரீடா பரிச்சயம் இவாரப்பமனசா ஸ்கலம் தஸ்தே கேலம் பவன கலஹம்சா ந ஜகதி.
அத்தஸ்தேஷாம் சிக்ஷாம் சுபகமணிமஞ்சீர ரணிதச்சலாதாச்சாக்ஷணம் சரணகமலம் சாருச்சரித்தே நவச்சஹா. இதோட பொருள் என்னன்னா, அழகிய நற்குணங்கள் கொண்ட தேவியே, உன்னோட அரண்மனை அன்னங்கள் நீ நடக்கிற அழக பார்த்து அது அப்படியே பழகணும்னு ஆசைப்பட்டு விளையாட்டுத்தனமா முயற்சி செய்து. ஆனா பாவம், அதுங்க மறுபடியும் மறுபடியும் தடுமாறி விழுது. அப்போ உன்னோட தாமரை மாதிரி இருக்கிற பாதங்கள்ல ரத்தினக்கல் பதிச்ச சிலம்புகள் ஜல் ஜல்லுன்னு ஒலி எழுப்புது இல்லையா, அந்த ஒலி அந்த அன்னங்களுக்கு நடைய சொல்லிக் கொடுக்கற மாதிரியே இருக்கு. இந்த உருவகம் ரொம்ப ஆழமானது. இங்க வர்ற அன்னப்பறவைகள் யாரு? அது வேற யாரும் இல்ல, நாம தான். ஆன்மீக பாதையில போற சாதகர்கள் தான் அந்த அன்னங்கள். நாமளும் அப்படிதானே? பலமுறை முயற்சி செய்வோம், விழுவோம், தடுமாறுவோம். ஆனா முயற்சியை மட்டும் கைவிட மாட்டோம். அந்த மாதிரி சமயங்கள்ல அன்னையோட கருணைங்கிற அந்த சிலம்பொலி, அது ஒரு குருவோட வாழ்த்தையா இருக்கலாம், இல்ல நம்ம மனசாட்சியோட குரலா இருக்கலாம். அது நம்ம தவறுகளை திருத்தி சரியான பாதைய காட்டும். அதனால நம்ம ஆன்மீக பயணத்துல தடுமாறும்போது நாம ஒருபோதும் மனசு தளரவே கூடாது. அன்னையோட அந்த சிலம்பொலி, அந்த வழிகாட்டுதல் எப்பவும் நம்மை காக்க இருக்குங்கிறத இந்த ஸ்லோகம் நமக்கு ஞாபகப்படுத்துது. கடைசியா ஸ்லோகம் 92க்கு வந்திருக்கோம். இது ஒரு உச்சபட்சமான தரிசனத்தை நமக்கு கொடுக்குது. இங்க பரமசிவனே அம்பிகையோட பேரொழிய பிரதிபலிக்கிற ஒரு ஆதாரமா, ஒரு மஞ்சமா இருக்கிறத பார்க்க போறோம். கதாஸ்தே மஞ்சத்வம் द्रुहिण हरिरुद्रेश्वर भृतः शिवः स्वच्छच्छाया घटित कपट प्रच्छदपटः त्वदीयानां भासां प्रतिफलन रागारुणतया शरीरी शृङ्गारो रस इव दृशां दोग्धि कुतुकम्. 92. இந்த ஸ்லோகத்தோட பொருள் உண்மையிலேயே பிரமிப்பானது. தாயே, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன்னு 4 பேரும் உன்னோட மஞ்சத்தோட கால்களா மாறிட்டாங்க. சாக்ஷாத் பரமசிவனே அந்த மஞ்சத்துக்கு மேல விரிச்சிருக்கிற ஒரு தூய்மையான ஒளி ஊடுருவக்கூடிய விருப்பு மாதிரி இருக்காரு. உன்னோட செந்நிற உடம்புல இருந்து வர்ற ஒளி அவர் மேல பட்டு பிரதிபலிக்கும் போது அவர் வெறும் சிவனா இல்லாம சிருங்கார ரசத்தோட வடிவமாவே மாறிடுறாரு. இத பாக்குறவங்களோட கண்களுக்கு அது ஒரு பேரானந்தத்தையே கொடுக்குது. இதுக்குள்ள எவ்ளோ பெரிய தத்துவம் இருக்கு பாருங்க. சக்தி இல்லாம சிவன் வெறும் நிறமற்ற, குணமற்ற ஒரு சுத்தமான உணர்வு நிலை மட்டும்தான். ஒரு ஸ்பட்டிகம் மாதிரி. அந்த ஸ்பட்டிகம் மேல சக்தியோட கருணை, அழகுங்கிற செவ்வொளி படும்போதுதான் இந்த உலகமே அவரை அன்பு, அழகு, காதல், ஸ்ருங்காரம்னு எல்லாத்தோட வடிவமாவும் பார்க்குது. அப்போ நம்ம அனுபவிக்கிற எல்லா உணர்வுகளும், எல்லா ரசங்களும் கடைசியில அவகிட்ட இருந்து தானே வெளிப்படுது. இன்னைக்கு நாம பார்த்த இந்த 4 ஸ்லோகங்கள் வழியா ஒரு முழுமையான பயணமே போயிருக்கோம். அன்னையோட திருப்பாதங்கள் கல்பக மரத்தை விட எப்படி உயர்ந்ததுன்னு பார்த்தோம். நம்ம வாழ்க்கை எப்படி அவளோட பாதத்துல தேனியா மாறணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாம தடுமாறும்போது அவளோட சிலம்பொலி எப்படி வழிகாட்டுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். கடைசியா சிவனே அவளோட பேரொளிக்கு ஆதாரமா இருக்கிற அந்த உச்சபட்ச உண்மையும் தரிசனம் செஞ்சோம். இந்த தெய்வீகமான பயணத்துல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி தலம். சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ள வகையில பல இந்திய மொழிகள்ல உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதா எங்களோட நோக்கம். மேலதிக தகவல்களுக்கு எங்களோட மத்த பிளேலிஸ்ட்களையும் பாருங்க. எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க தினமும் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த தெய்வீக ஞானத்தை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள், உங்க சமுதாயத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் கொண்டு சேருங்க. வாங்க நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சனாதன தர்மம்ங்கிற இந்த விளக்க பிரகாசமா எரிய வைப்போம்.